இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் அதிரடியாக ஒரே திருப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் பசுபதி அநியாயத்துக்கு டெரரான வில்லனாக தான் இருக்கார். பிடிச்சி காவேரியோட முடியை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் அடிக்கிறாரு, பலார் நிறையிறாரு, எல்லாமே வச்சு இந்த ஆளுங்களை வச்சு கட்டையெல்லாம் வச்சு அடிக்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிவின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே அப்படின்னு மாலையெல்லாம் மாற்றிட்டு தாலியெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் காவேரி கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க, உன் குடும்ப விவகாரத்துக்கு என்ன ஏன்டா பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா, நீங்களாம் தான் எனக்கு தலையை குடைச்சல் கொடுத்தீங்கிறாங்க அப்படிங்கிறாரு இவர். ஏன்டா நீ அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே விஜய் எப்படியோ அங்கங்கே விசாரிச்சு இவர் எங்கே இருக்காரு என்ன விஷயங்கிறத கண்டுபிடிச்சாரு. அதுக்கு குமரனுடைய ஃபோன் கால் ஹெல்ப் பண்ணிடுச்சு, பசுபதி இங்கே தான் இருக்காருன்னு. இப்போ கரெக்டாக நாளைக்கு போவோம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேராக கிளம்பி விஜய் எப்படியோ இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறாரு. அதே சமயத்தில் நிவின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு கையில் இருக்க ஒரு அருவாலை எடுத்து அருவாலை வச்சு இவங்களோட கழுத்தில் இப்போ ராகினி கழுத்தில் வச்சு நீ அங்கே என்ன வேணாலும் பண்ண நான் இங்கே வெட்டிடுவேன் ராகினியை அப்படின்ட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியாமல் பசுபதி முடிச்சுட்டே இருக்கும்போது அங்கே விஜயும் வேற வந்துடுறாரு. விஜய் உள்ளார இப்போ இந்த பக்கம் சண்டையெல்லாம் போட்டுட்ருக்க, அந்த பக்கம் ராகினி கழுத்தில் வேற அருவாலை வச்சிட்டாங்க, ஆனால் கழுத்தில் தாலி இல்லை. ஸோ இப்போ ஒரே பிரச்சனை அப்படியே எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் டக்குன்னு விஜய் சண்டையை போட்டு பசுபதியை நாள் ஏற்கனவே 2 உதவ வச்ச மாதிரி இன்னும் 2 உதவி எக்ஸ்ட்ராவாக போட்டு தலையில் அடித்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதை தாண்டி அவர் எப்படி அடித்து இவங்களை காப்பாற்றுறாங்க. அதே சமயத்தில் இங்கே காவேரி காப்பாற்றியாச்சு அப்படின்னு தெரிஞ்சு நிவின் அந்த கல்யாணத்துக்கு பாய் சொல்லி இங்கே இருக்க மிச்சங்கள்லாம் 4 அடியை போட்டு கிளம்புறது அப்படிங்கிறது தான் முக்கியமாக பெரிய எபிசோடாக இருக்க போகுதுன்னு தோணுது. அப்படின்னா தப்பிச்சிட்றாங்களா அப்படின்னா தப்பிச்சறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நிவின் ராகினி கல்யாணம் நின்றுடுச்சு, இன்னமும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் அதிரடியாக